வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் த காஸ்பிள் அக்கார்டிங் டு செயின்ட் மார்க்கில் பார்ட் 2 த ஜேர்னி டு ஜெருசலம் அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த பார்ட் 2ல் அவர் ஜெருசலம் போகும்போது நடந்த விஷயத்தெல்லாம் எழுதியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இயேசுநாதர் இந்த பயணத்து போது முக்கியமாக அவர் என்ன செஞ்சாருன்னா, அவருடைய சீடர்களை அவருடைய க்ரூசிஃபிகேஷன், அதாவது சிறையில் அடைக்கப்பட்டார் இல்லையா, அந்த அந்த க்ராஸு அதுக்கு அவங்கள தயார்படுத்தியிருந்தார். அது மாத்திரம் இல்லாமல் தன்னுடைய இறப்பு ஜெருசலத்தில் தான் நடக்கும்ன்றதையும் அவங்களுக்கு சொல்லிடுறாரு. ஆனால் அந்த நேரத்தில் அவங்களுக்கு எல்லாம் புரியலை. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இயேசுநாதர் ஒரு மெசையா தூதுவார். அதே சமயத்தில் இயேசுநாதர் பார்த்திங்கன்னா அவருடைய இறப்பை பற்றி எல்லாமே அவங்க சீடர்கிட்ட முன்காட்டியே சொல்லிட்டு தான் வர்றாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, கடவுளுடைய மகன் கஷ்டப்படணும், அதுதான் கடவுளுடைய அவருடைய எண்ணமே. ஏன்னா மனிதர்களுடைய அந்த பாவங்களெல்லாம் சுமக்கிறதுக்காக தான் அவர் பிறந்திருக்காரு. அப்போது அவர் பீட்டரை பார்க்குறாரு. அவருக்குள்ளே அந்த டெவில் டெம்டேஷனை பார்த்துட்டு அவர் அதை பார்த்து சொல்கிறாரு, என் பின்னாடி வா சாத்தானே அப்படின்றாரு. இப்போ பீட்டர், ஜேம்ஸ், ஜான் அவங்களுடைய நம்பிக்கை இன்னும் வலுப்படுத்துறதுக்காக அவங்கள ஒரு மலைக்கு மேலே அழைச்சின்னு போகிறாரு. அங்கே போன உடனே பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு தெய்வீகமான ஒரு வெண்ணிறம் அவருடைய ஆடையில் மிளருது. அந்த மாதிரி வெண்மையை உலகத்தில் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. கண்ணே கூசுகிற அளவுக்கு ஒரு வெண்மை வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மோசஸ் அண்ட் எலிஜா அங்கே அவங்க இயேசுவோட பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இயேசுநாதர் தன்னிலைக்கு அவர் மலையை விட்டு கீழே இறங்கி வரும்போது பெரிய கூட்டம் அவர் வந்திருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு தந்தை அவரோட மகனை அழைச்சின்னு வராரு. ஏன்னா அந்த மகனை ஒரு கெட்ட ஆவி பிடிச்சிருக்கு. அந்த அப்பா இயேசுநாதர் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் தான் என் பையனை குணப்படுத்தணும்னு சொன்னதுனால இயேசுநாதர் அந்த பையனை விட்டு அந்த கெட்ட ஆவியை நீக்கிறாரு. அதுக்கப்புறம் இயேசுநாதர் அவரோட சீடர்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நான் மனிதர்களால் ஏமாற்றப்படுவேன், அதாவது மனிதர்கள் என்னை காட்டி கொடுத்துருவாங்க அப்படின்றாரு. ஆனால் அப்போ கூட சீடர்களுக்கு முழுமையாக புரியலை. அவங்களுக்குள்ளே அவங்களுக்குள்ளேயே யார் பெரியவங்கன்னு பேசின்னு இருக்கும் போது இயேசுநாதர் என்ன சொல்கிறாருன்னா, யார் முதல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் கடைசியாகவோ யார் எல்லாருக்குமே சேவகராக இருக்கிறாங்களோ அவங்க தான் முதன்மையாக இருப்பீங்க. எல்லாருக்குமே சேவை செய்கிறவங்க தான் இறைவன்கிட்ட முதன்மையாக இருக்க முடியுன்ற உண்மை இங்கே சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க பெரியா கிட்ட வராங்க. பெரியா ஜெருசலத்தோடைய தெற்கு பகுதியில் ஜோர்டான் நதிக்கிட்ட இருக்குது. அங்கே வரும்போது அங்கே சில பரிசீஸ்லாம் அவர்கிட்ட விவாகரத்தை பற்றி கேட்குறாங்க. அப்போ இயேசு என்ன சொல்கிறாருன்னா, இல்லை, விவாகரத்தை கடவுள் ஏற்றுக்க மாட்டார். ஏன்னா கடவுள் சேர்த்து வச்சதை மனுஷன் பிரிக்கிறத கடவுள் ஏற்றுக்க மாட்டார் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் குழந்தைங்கள்லாம் ஓடி இயேசுநாதர்கிட்ட போகும்போது சீடர்கள் அந்த குழந்தைங்கள்லாம் தடுக்கிறாங்க. அப்போ இயேசு சொல்கிறாரு, இல்லை, அவங்களாம் தடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவரே குழந்தைங்கிட்ட போகிறாரு. அந்த குழந்தைங்களெல்லாம் கையில் எடுத்து அவங்களெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு, ஆண்டவனுடைய ராஜாங்கம் இந்த மாதிரி குழந்தைங்கிட்ட தான் இருக்குது அப்படின்றாரு. அதில் உண்மை என்னென்னா, யாரெல்லாம் குழந்தை மனதோடு வாழ்ந்துட்டுருக்காங்களோ அவங்க கடவுளோட ராஜாங்கத்தில் இருப்பாங்க அப்படின்றது தான் அதோட முழுமையான அர்த்தம். அப்போது ஒரு பெரிய பணக்காரர் அவர் இயேசுக்கிட்ட சொல்கிறாரு, நான் மோட்சம் அடையணும், ஏன்னா நான் என் வாழ்க்கையை நல்லபடியாக நடத்தியிருக்கேன், எல்லா சட்டத்தையும் மதிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது இயேசுநாதர் சொல்கிறாரு, சரி, நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நல்லபடியாக நடத்தியிருக்கீங்க, எல்லா சட்டத்தையும் ஒழுங்காக மதிச்சிருக்கீங்க, கூட ஒன்று செஞ்சீங்கன்னா உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த பணக்காரர் கேட்குறாரு, என்னதுன்னு கேட்கும்போது, உங்கள் பணம் எல்லாத்தையுமே ஏழைங்களுக்கு கொடுத்துங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த பணக்காரரால் ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா அவர் அப்போ பணத்தெல்லாம் கொடுத்துட்டா நான் என்ன செய்வேன் அப்படின்னு யோசிக்கிறாரு. அவர் போயிட்டு அப்புறம் இயேசு சொல்கிறாரு அவருடைய சீடர்கள் கையில், ஒரு ஒட்டகம் கூட ஊசிக்குள்ளே நுழைஞ்சி வெளியில் வந்துடலாம், ஆனால் ஒரு பணக்காரனால் ஆண்டவனுடைய அந்த ராஜாங்கத்தில் நுழையிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னாரு. ஏன்னா அவங்க பண ஆசையில் இருக்கிறதுனால அது கடவுளுக்கு பிடிக்காது, ஏழைங்களுக்கு அவங்க பணத்தை கொடுக்கணும் அப்படின்றது தான் அவருடைய எண்ணம். இப்போ இயேசுவும் அவருடைய சீடர்களும் ஜெருசலத்துக்கிட்ட வரும்போது திரும்பி அவருடைய இறப்பை பற்றி அவர் சொல்கிறாரு. இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஜூயிஷ் தலைவர்களால் தான் அவருக்கு மரணம் ஏற்படுமோ, ஆனால் 3ஆவது நாள் அவர் உயிர் தெழுவார்ன்ற விவரத்தையும் அவர் சீடர்கிட்ட சொல்கிறாரு. இப்போது ஜேம்ஸும் ஜானும் இயேசுநாதர்கிட்ட சொல்கிறாங்க, உங்களுடைய ராஜாங்கத்தில் எங்களுக்கு முக்கியமான பதவி வேணும் அப்படின்னும் போது மற்ற சீடர்கள்லாம் அதை கேட்ட உடனே அவங்களுக்கு ஜேம்ஸ் அண்ட் ஜான் மேலே கோவம் வருது. ஏன்னா இவங்களை விட்டுட்டு அவங்க 2 பேர் மட்டும் கேட்குறாங்கன்னு. அப்போ இயேசு என்ன சொல்கிறாருன்னா, என்னோடய ராஜாங்கத்தில் முக்கியமான பதவியில் உட்கார்றது பெரிய விஷயமே இல்லை,
முக்கியமான விஷயம் மக்களுக்கு சேவை செய்கிறது. நானே அதுக்காக தான் வந்தேன், சேவை செய்ய தான் வந்தேன், அதுக்கு பணயமாக தான் வந்து என்னுடைய உயிரையே நான் தரப்போகிறேன் அப்படின்றதையும் எடுத்து சொல்கிறாரு. அப்புறம் அவங்க வந்து ஜெருச்சாக்கு வந்துகிட்டே இருக்காங்க. இயேசுவும் அவருடைய சீடர்களும் அப்படியே வரும்போது அங்கே ஒரு பார்வை இல்லாதவர் பேர் பார்ட்டிமேயோஸ். அவர் வந்து டிமேயோஸோடைய மகன். அவர் வந்து அந்த தெரு முனையில் அப்படியே உட்காந்துக்கிட்டு பிச்சை எடுத்துகிட்டு இருக்காரு. அப்போது அவர் வந்து மக்கள் எல்லாம் ஓடுறத பார்த்து என்னன்னு கேட்கும் போது எல்லாரும் சொல்கிறாங்க இயேசு இந்த பக்கமாக போகிறாருன்னு. உடனே அவருக்கும் வந்து அவர் மேலே ரொம்ப நம்பிக்கைன்றதுனால அவரால் வந்து இயேசுவை பார்க்க முடியல. அதனால அவர் சொல்கிறார், இயேசுவே டேவிடோட மகனே என் மேலே கருணை காட்டணுன்னு. இயேசு வந்து அவர் மேலே அவர் வச்சிருந்த நம்பிக்கையை பார்த்து அவரை வந்து குணப்படுத்துகிறாரு. அவருக்கு பார்வை திரும்பி வந்துடுது. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை ஹைப் பண்ணுங்கள், அப்போ தான் நிறைய பேர் இதை பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.